இந்த ஹிந்துப்பூர் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு எனக்கு அளிச்சிருக்கு. அப்படியே ஒரு ரம்மியமான ஒரு மாலை பொழுதில், அதாவது இப்போ வந்து பின்னிரவு தான், மாலை பொழுதுன்னு கூட சொல்ல முடியாது. ரொம்ப அமைதியாக இருக்குங்க. அது ஏதோ ஒரு, அதாவது மௌனங்கள் சில நேரம் பேசும் மொழிகள் எண்ணற்றவை அப்படிம்பாங்க. அதாவது சில இடத்துல இந்த இப்போது சினிமாக்கள்லையோ இல்லை வாழ்க்கையில சொல்லுவாங்க இல்லையா, பொண்ணுங்க வந்து பொண்ணு பார்க்க போகும்போது, மீண்டும் சொல்கிறேன், குட்டீஸ், நண்பா நண்பி, யாராக இருந்தாலும் சரி, ரயில் தண்டவாளங்களை கடக்கும்போது பார்த்துட்டு அப்புறம் கடங்க. நான் வந்து இருபுறமும் பார்த்துட்டு தான் கடக்கிறேன். அதாவது இங்கே வந்து கேட்டு கிடையாது, இது வந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து நான் கிராஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, எப்போவுமே நம்மளோட சேஃப்டி நமக்கு முக்கியம். கவனமாக இருபுறமும் பார்த்து கடக்க முயற்சி பண்ணுங்க. நான் அப்படி தான் கடக்கிறேன். நான் எந்த விதமான பாலிசி வயலேஷனும் பண்ணலை. சரிங்களா? நான் இப்போ சேஃபான ஒரு இப்போ வந்து நாம் வந்து 3rd பிளாட்ஃபார்முக்கு போகிறோம். 3rd பிளாட்ஃபார்மில் நமக்கு அடுத்த ட்ரெயின் பெங்களூருக்கு இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்திருக்கோம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மௌனங்கள், அதாவது மௌனம்னு கூட சொல்ல முடியாது, அமைதி. அமைதி வந்து நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தரும். எண்ணற்ற புரிதல்களை உருவாக்கி தரும். அமைதி வந்து என்றைக்குமே ஒரு நல்ல விஷயங்களை நமக்கு புரிய வைக்கும். ஏன் அப்படி கொள்ளு அப்படிங்கிறாங்க இல்லையா, மௌனமாரு, அமைதியாரு. எதுக்காக அதை சொல்கிறாங்கன்னா, மௌனம் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கற்றுத்தரும். அந்த மௌனங்கள் மூலயமா நம்ம கற்றுக்க முடியுங்கிற மாதிரி அவ்வளோ அமைதியாக இருக்குங்க இந்த இடம். அருமையாக இருக்குது. இன்னும் நான் வந்து வெளியில் போய் நிறைய விஷயங்களை பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. பட் நேரமின்மை காரணமாக தான் நான் வந்து வெளியில் போக முடியல. அதுவும் இல்லாமல் இது பின்னிரவு, புது இடம்னால எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது நல்ல இடமாகவும் இருக்கும், நம்ம பார்க்குறதுலேயும் நம்ம வந்து நடந்துக்கிறதுலேயும் நமக்கு அந்த இடம் நமக்கு கற்றுத்தர விஷயங்கள் நமக்கு புரிய வரும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்றைக்குமே ஒரு புது இடத்துக்கு போனீங்கன்னா ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, வெளிச்சம் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு பரிச்சயம் உள்ள ஆட்களை கூட்டிகிட்டு போங்க. இல்லை தனித்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். இரவில் போகாதீங்க அப்படின்லாம் நான் சொல்லலை, எந்த நேரத்தில் வேணாலும் போங்க. நீங்கள் ஆனால் கற்றுக்கிடணும் நிறைய விஷயங்களை அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த இனிய இரவு வேளையில் ஹிந்துப்பூர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை எனக்கு இயற்கையும் அந்த எல்லாம் வல்ல இறைவன் என்னை பார்க்க வச்சுருக்காங்க. ஆந்திரா மண்ணில் இந்த இரவு நேரத்தில், அதாவது இன்றைக்கி தேதி என்னென்னா, பின்னிரவு 1:52 25ஆம் தேதி மே மாதம், திங்கட்கிழமை. அந்த நேரத்தில் நம்மளை இடத்துக்கு வர வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு ட்ரெயின் வருது, நம்ம ஏற வேண்டிய ட்ரெயினான்னு தெரியல. இருந்தாலும் அதை நம்ம கேப்சர் பண்ணுவோம். நம்ம ஏற வேண்டிய ட்ரெயினாக இருந்தால் அதில் ஏறிப்போம். உங்களுக்காக தான் இந்த இரவு பொழுதில் எவ்வளவும் விஷயம் பண்ணி இந்த ஒரு ஒளிப்பதிவை நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஆதரவு தெரிவிங்க. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னோடய வீடியோஸில் என்ன தவறு இருக்குது, என்ன சரி இருக்குது, என்ன குறை இருக்குதுன்னு நிவர்த்தி பண்ணிக்க எனக்கு உதவும். அதே நேரத்தில் உங்கள் ஆதரவு எனக்கு எப்போவுமே தேவைப்படுது. உங்களால் தான் இந்த சேனல் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு. சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி. இன்னும் ஒரு யூடியூப்லேருந்து வருமானம் வர அளவுக்கு வளரலைனாலும் மக்கள் ஆதரிக்கிறீங்கிறத நினைக்கும்போது ஒரு மன மகிழ்ச்சியாக இருக்குது. இது வந்து லக்னோவிலேருந்து யஷ்வந்த்பூர் போகிற ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஸோ நாம் இதில் ஏறி பயணம் பண்ணுவோம். மேலும் பல காணொளிகளை நீங்கள் பார்க்குறதுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ட்ரெயின் இன்னும் போகும் போல், நாம் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. பார்ப்போம்.
பாடல் கூட இருக்கு இல்லையா? போகும் பாதை போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவநதியில் அப்படின்னு அந்த மாதிரி பாடல் இருக்க மாதிரி தான் வாழ்க்கையும். நாம் செல்வோம், பயணிப்போம், தொடரும். பயணங்கள் முடிவதில்லை.